அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரமலான் தொடர் பயான் நிகழ்ச்சியிலே அர் ரஹ்மானின் அடியார்கள் என்ற தலைப்பை நாம் தெரிவு செய்து இன்றைய தினம் 5வது தொடராக அர் ரஹ்மானின் அடியார்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு சம்பந்தமாக அல்லாஹ் பேசுவதை நாம் இன்று விரிவாக பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் 25வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் அர் ரஹ்மானின் அடியார்களிடம் இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாம் ஏற்கனவே சொல்லி வந்த அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து இருக்கக்கூடாத சில பண்புகளை அல்லாஹ் சொல்கிறான். ஆரம்பத்தில் ரஹ்மானுடைய அடியார்களில் அவர்கள் பூமியில் கர்வமாக இருக்க மாட்டாங்க, பணிவாக நடப்பாங்க. அவங்க மக்களோட ஜாகில்களோட வீண் தர்க்கம் செய்ய மாட்டாங்க, வீணாக பேச மாட்டாங்க, வீணானதை புறக்கணிப்பாங்க, இரவு தொழுகையை பேணி பாதுகாப்பாங்க, நரகத்திலிருந்து அவர்கள் அல்லாஹ்விடத்திலே விடுதலை கேட்பார்கள். இந்த மாதிரி பண்புகள் அல்லாஹ் சொன்னான். 68வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமாக ஒரு முஸ்லிமிடம் ஒரு மூமினிடம் இருக்கக்கூடாத பண்புகள் அல்லாஹ் பட்டியல் போடுறான். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஅன் ஆஹர். அர் ரஹ்மானின் அடியார்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளிடமும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். இது நம்பர் 1 அடிப்படையான விஷயம். அந்த வசனம் தொடர்ச்சியில் வலா யக்துலூன நஃஸல்லதி ஹர்ரமல்லாஹு பில் ஹக்கி, நியாயமான காரணம் இல்லாமல் எந்த ஒரு உயிரையும் கொலை செய்ய மாட்டார்கள். 2வது. 3வது அல்லாஹ் சொல்கிறான் வலா யஸ்னூன, விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். அர் ரஹ்மானின் அடியார்களாக இருந்தால் பிரார்த்தனை அல்லாஹ்விடம் மட்டும்தான், வேறு யாரிடமும் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். எந்த ஒரு நஃப்ஸையும் கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்றதை சொல்லிட்டு வமை யஃஅல் தாலிக யல்க அஸாமா, யார் இவற்றை செய்வார்களோ அவர்கள் தண்டனையை வேதனையை சந்திப்பார்கள். யுலாஃபுலஹுல் அஸாபு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் பன்மடங்காக வேதனைகள் தரப்படும். வ யஹ்லுத் ஃபீஹி முஹானா, மறுமையில் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் 3 பெரும் பாவங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இந்த பெரும் பாவங்கள் ஒரு முஸ்லிமிடம் மூமினிடம் இருக்கவே கூடாது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இந்த பெரும் பாவங்களை விட்டும் நாங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது அடிப்படையான ஒன்று. சொர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், மறுமையில் வெற்றியாளர்களாக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அமல் செய்கிறீர்கள், அல்லாஹ் அந்த அமலுக்கான கூடிய தருவான், அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்வான். ஆனால் பாவம் என்று அல்லாஹ் சிறந்த வச்சிருக்கிறான். அதில் நிறைய பாவங்கள் இருக்குது. சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இறைவன் எதை பெரும் பாவங்களாக சொல்கிறானோ, கபாயிருல் இஸ்ம், பாவங்களில் பெரியது என்று அல்லாஹ் எதை சொல்கிறானோ அந்த பாவங்களை விட்டு கண்டிப்பாக விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 42வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் சொல்கிறான், மா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா, உங்களுக்கு இந்த உலகத்தில் தரப்பட்டுள்ள வசதி எதுவாக இருந்தாலும் ஃபமதாஉல் ஹயாத்தி துன்யா, துனியா வாழ்க்கை நட்ப வசதிகள் தான். இந்த உலகத்தில் நீங்கள் பெரிய பெரிய வசதிகளை பெற்றதா நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில் இது அற்பமான சொற்பமான வசதிகள். வமா இந்தல்லாஹி ஹைரு வ அப்கா, அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய செல்வம் தான் சிறந்ததாக இருக்கிறது, நிரந்தரமாக இருக்கிறது. துனியாவில் உள்ள செல்வம் தற்காலிகமானது, சிறந்தது அல்ல. அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய செல்வம் நிரந்தரமானது, சிறந்த செல்வமாக இருக்கிறது. இது யாருக்கு அல்லாஹ் தருகிறான்? லில்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், யார் ஈமான் கொண்டு அல்லாஹ்வையே சார்ந்திருக்கிறார்களோ, எந்த விஷயம் வந்தாலும் வாழ்க்கையில் அல்லாஹ் வழிகாட்டுவான், அல்லாஹ் பார்த்து கொள்வான், அல்லாஹ் எனக்கு நேர் வழிகாட்ட போதுமானவன், அல்லாஹ் எனக்கு கவலையை போக்குவான், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தருவான், அல்லாஹ் எனக்கு பாக்கியங்களை வழங்குவான், அல்லாஹ் என்னுடைய நோய்களை நீக்குவான், அல்லாஹ் என்னுடைய முசீபத்துகளை நீக்குவான் என்று மொத்த நம்பிக்கையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து சார்ந்திருப்பார்களோ அவர்களுக்கு உரியது. அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள்? அல்லாஹ்வை சார்ந்திருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வல்லதீன யஜ்தனீபூன கபாயிரல் இஸ்மி, பாவங்களில்
பெரும் பாவங்களை அவர்கள் தவிர்ந்திருப்பார்கள். மறுமையில் அல்லாஹ்விடத்திலே சிறந்த செல்வத்தையும் நிரந்தரமான செல்வத்தையும் யார் பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் முக்கியமா என்ன செய்யணும்? அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வே சார்ந்திருக்க வேண்டும். யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம், பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும். வல் ஃபவாஹிஸ, அந்த பெரும் பாவங்களை இன்னொரு முக்கியமான பெரும் பாவம் என்ன தெரியுமா? மானக்கேடான விஷயம், விபச்சாரம். இதையும் தவிர்ந்திருக்க வேண்டும். வைதாமா அலிபு ஹும் யக்ஃபிரூன், கோபம் வருகின்ற நேரத்தில் அந்த கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி மக்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப பெரும் பாவங்களை தவிர்ப்பவர்களுக்கு தான் மறுமையில் பரிசு இருக்கிறது. அவர்கள் தான் அளவற்ற அருளாளரின் அடியார்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் 4:31 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன் தஜிதனிபு கபாயிர, நீங்கள் பெரும் பாவங்களை தவிர்த்திருப்பீர்கள் என்று சொன்னார். மா துன்ஹவுன அன்ஹு, உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி இருப்பீர்கள் என்று சொன்னால், நுகஃபிர் அன்கும் செய்யாத்திக்கும், இந்த பெரும் பாவங்கள் அல்லாது வேறு பாவங்கள் உங்களிடம் நடக்கும். அந்த பாவங்களை அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான்? மன்னித்து விடுவான். வன்னுதுகிலுகும் முதுகலன் கரீமா, கண்ணியமான நுழைவிடத்தில் சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை நுழைவிப்பான் என்று 4:31 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று 53வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி, யாரு பெரும் பாவங்களை விட்டு விலகி இருப்பார்களோ, வல் ஃபவாஹிஸ, மானக்கேடான விபச்சாரத்திலிருந்து யார் விலகி இருப்பார்களோ, இல்லல் லமம, சின்ன 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 பாவங்களை தவிர, அது நடக்கத்தான் செய்யும் மனுஷன் என்ற வகையில், அவற்றை தவிர, இன்ன ரப்பக வாசிஉல் மக்ஃபிரா, அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் தாராளமாக மன்னிக்க கூடியவன். உவ அலமு பிக்கும், அல்லாஹ் உங்களை அறிந்தவன். இன் அன்சாக்கும் மினல் அர்லி, அல்லாஹ் உங்களுக்கு பூமியிலே ஆரம்பத்திலே உங்களை நுழைவித்த நேரத்திலே உங்களை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். வைத் அன்தும் அஜின்னத்துன் ஃபீ புத்தூனி உம்மாத்திக்கும், உங்களுடைய தாயின் கருவறைகளில் நீங்கள் சிசுக்களாக இருந்தீர்களே, அப்பவே உங்களை பற்றி அல்லாஹ்வுக்கு தெரியும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அலமு பிமன் இத்தகா, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், இறையச்சம் உள்ளவர் யார் என்பதை அல்லாஹ் அறிவான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அப்போ பெரும் பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களுக்கு மன்னிப்பு, சொர்க்கம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான கருணையை வழங்குவதாக இந்த வசனங்கள்ல சொல்றதை பார்க்கிறோம். இது கவனமா கடைபிடிக்கணும். நாங்கள் பெரும் பாவம் நம்மிடம் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என்னென்ன பெரும் பாவங்கள் இருக்குது இஸ்லாத்துல? சொல்லுங்க பாப்போம், என்னென்ன பெரும் பாவங்கள் இருக்குது? முதலாவது அல் இஸ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். வேற வட்டி ஒரு பெரும் பாவம். வேற பெற்றோரை நோவினை செய்வது, கூக்குள் வாலிதை, கொலை செய்தல், கொலை. வேற போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுறது, பொய் சாட்சியம் சொல்வது, சூனியம் செய்வது, இது போன்றெல்லாம் நிறைய என்ன செய்யறான்? பெரும் பாவங்களை பட்டியல் போடுறதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், இந்த பெரும் பாவங்கள்ல 7 பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். கீழே யார் ரசூலல்லாஹ் வமா ஹுன்ன, அந்த பெரும் பாவங்கள் என்ன என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல், வஸ்ஸிஹ்ரு, சூனியம் செய்தல், வ கத்லுன் நஃப்ஸில்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, நியாயமான காரணங்களுக்காக அரசாங்கம் தண்டிக்குமே, இதை தவிர ஒருவருடைய உயிரை பறிப்பது, வ அக்ல மாலில் யதீம், அனாதைகளுடைய சொத்துக்களை சூறையாடி சாப்பிடுவது, வ அக்லுர் ரிபா, வட்டியை உண்பது, வ தவல்லி யௌமர் ஜஹ்பி, போர்க்களத்தின் போது புறமுதுகு காட்டி ஓதுவது, வ கதுபுல் முஹ்சினாத்தில் காஃபிலாத்தில் மூமினாத், மூமினான வெகுளிகளான கற்புள்ள பெண்கள் மீது அவதூறை அள்ளி தெளித்தல் போன்றவை பெரும் பாவங்கள் அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரியில சொல்றதை பார்க்கிறோம். இப்படி பெரும் பாவங்களை ரசூலுல்லாஹ் பட்டியலிட்டமாய் வேறு வேறு விதத்திலையும் பல விதங்கள்ல பெற்றோர்களை நோவினை செய்வது பெரும் பாவங்கள்ல வரும் என்ற மாதிரி வேறு சில விஷயங்களையும் போட்டு பெரும் பாவங்களை பட்டியல் போடுறாங்க. இந்த எல்லா பெரும் பாவங்களோட லிஸ்ட்டை எடுத்து நாங்க அந்த பெரும் பாவங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ளணும். அப்பதான் சொர்க்கத்துக்கு போகலாம். அளவற்ற அருளாளரின் அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பெரும் பாவங்கள் பட்டியல் இருக்கும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வை தவிர யாரையுமே அழைக்க மாட்டார்கள். சிறுக்குன்றது நடக்கவே நடக்காது. எங்களோட வாழ்க்கையில சிறுக்குக்கு கொஞ்சம் கூட
இடமளிக்காமல் நாங்கள் வாழ வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்கள் யாருக்கிட்ட பிரார்த்தனை செய்யணும்? அல்லாஹ் கிட்ட தான் பிரார்த்தனை செய்யணும். உதவி நாடணும் யாரிடம்? அல்லாவிடம் தான் உதவி நாட வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சும்மா மருந்துக்காகவாவது, சும்மா சும்மா ஜோக்குக்காக, ஒரு நையாண்டிக்காகவாவது கைகளை ஏந்தலாமா? ஏந்த முடியாது என்ற இதுல கவனமா இருக்கணும். இது இஸ்லாத்துடைய அத்திவாரம். தௌஹீத் என்பது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவது என்பது இது இயக்க ரீதியான ஒரு விஷயம் கிடையாது. இது இஸ்லாமிய மார்க்கத்தின் சாரம். அதை கடைபிடித்தே ஆக வேண்டும். எந்த நிலையிலும் தௌஹீதை விட்டுக் கொடுக்க முடியாது. அது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உரியது, ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டியது. 72:18 அல்லாஹ் சொல்கிறான், வ அன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அந்த பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையுமே நீங்கள் அழைக்காதீர்கள். எந்த காரணத்துக்காகவும் அழைக்காதீர்கள், வர்ணிப்பதற்காகவும் அழைக்காதீர்கள், பாராட்டுவதற்காகவும் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் கடுமையாக இந்த துஆ பிரார்த்தனை என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். முஸ்லிம்கள் இந்த கொள்கையை கடைபிடிக்கிறார்களா? நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்யணும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்கிறதா? அப்படிதான் நினைச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா செயல் வடிவத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பார்கள். ஒருத்தர் தடுக்கி விழுந்தா என்ன சொல்லுவாங்க நம்ம முஸ்லிம் சமூகத்தில்? யா முஹியத்தீன் என்றுவாங்க. சொல்ற பழக்கம் இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏகத்துவ பிரச்சாரம் இலங்கை திருநாட்டிலே கிட்டத்தட்ட 1947 ஆண்டிலிருந்து நடந்து கொண்டு இருக்குது. 80 வருடங்களை போன்று 80 வருடங்களாக இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இலங்கையிலே நடைபெற்று கொண்டு இருந்தும் இன்னும் யா முஹியத்தீன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? முஹியத்தீன் ஆண்டவரே என்னை பாதுகாத்து விடுங்கள் என்று அர்த்தம் இல்லையா? இதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் அல்லாதவர்களை அழைப்பது என்பது இந்த சமூகத்திலே ஊடுருவிக்கக்கூடிய ஒன்றா இல்லையா? ஊடுருவி இருக்கிறது. சத்தியம் செய்வதாக இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்கிறார்கள். அதுவும் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு அழைக்கிறோம் தானே. சத்தியம் என்பது என்ன? நான் சொல்லக்கூடியது உண்மை என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ்வை முன்னிறுத்தி சொல்றேன். அப்ப அல்லாஹ்வை அழைச்சி அல்லாஹ்வை சாட்சியமாக்கி சத்தியம் செய்வது தானே. 30ஆம் ஜூஸ் மேல சத்தியம், என் தாய் மேல சத்தியம், என் உம்மாட கபர் மேல சத்தியம், என் வாப்பா மேல சத்தியம், என் புள்ள மேல சத்தியம். சத்தியம் செய்கிறார்களா இல்லையா? செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் ஹலக பிகைரில்லாஹி ஃபக்கத் அஸ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சத்தியம் செய்வார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள், ஷிர்க் செய்து விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பழக்கம் சமூகத்தில் இருக்குதா இல்லையா? மௌலூது, மீலாது, அதே போன்று மஜ்லிஸ்கள், யா குத்துபா போன்ற இஸ்லாமிய சடங்குகள், சம்பிரதாயங்கள் என்ற பெயரில் இபாதத் என்று நினைத்துக் கொண்டு சமூகத்தில் செய்கிறார்கள். அதிலே இருக்கக்கூடிய வாசகங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும். நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ஹபீபே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ரசூலே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வின் கருணை இறங்கட்டும் என்று சொல்லி அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடம் நேரடியாக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ் அல்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்க சாதாரணமாக ஷேகுமார்கள், தலைவர்கள், நாதாத்துமார்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் என்ற பெயரில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய இந்த ஷிர்க் சமூகத்தில் நிலவுகிறதா இல்லையா? அதை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தடுக்கிறான். ஏன் தெரியுமா? கேட்டா அவுலியாவிடம் பிரார்த்தனை செய்தால் என்ன தவறு நடக்கிறது? நீங்க டாக்டர் கிட்ட உதவி கேட்க மாட்டீங்களா? நாங்க அவுலியா கிட்ட உதவி கேட்கிறோம், நீங்க ஒரு மருத்துவரிடம் உதவி கேட்க மாட்டீங்களான்னு குண்டக மண்டக கேள்வி கேட்பாங்க. மருத்துவரிடம் உதவி கேட்பதும் மரணித்தவரிடம் உதவி கேட்பதும் ரெண்டு பொண்டா? மருத்துவர் என்பவர் அவர் நேரடியாக உயிரோடு இருக்கிறார். அத்தகையவரிடம் உதவி தேடலாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். 5வது அத்தியாயத்தில் 2வது வசனத்தில் தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, தக்வாவிலும் நன்மையான காரியத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மருத்துவருக்கு மருந்து சம்பந்தப்பட்ட அறிவு இருக்கிறது, அதை வைத்து நம்மிடம் காசு இருக்கிறது, காசில் அவருக்கு உதவி செய்கிறோம், மருத்துவ அறிவில் அவர் உதவி செய்கிறார். இது மார்க்கத்தில் தடையா? இல்லை. மரணித்தவரை அழைத்தால் என்ன நடக்கும்?
அந்த மௌத்தா போனவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அத்துஆஹு ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கம் என்று சொன்னார்கள். நாங்கள் போய் தெவட்டகா பள்ளியில் இருக்கக்கூடிய உஸ்மான் வலியுல்லா அவர்களிடம் என்னுடைய நோய்கள் நீக்கப்பட வேண்டும், என்னுடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு தாங்க என்று சொன்னால் கூட அது மார்க்க ரீதியாக சரியான ஒரு நிலைப்பாடா? சரியான நிலைப்பாடாக இருக்காது. கபரிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவர் அல்லாஹ்விடத்திலே நல்லடியாராக இருக்கலாம், அதை நாங்கள் சர்ச்சை செய்யவில்லை. ஆனால் அவருக்கு அவர் நல்லடியாராக இருந்தால் மரணித்து விட்டதுனாலே காது கேட்குமா? கேட்காது. அவர் அல்லாஹ் கிட்ட பேசிட்டாரத்துக்கு அவர் அல்லாஹ்ட புரோக்கரா? அல்லாஹ் புரோக்கர் வச்சு தான் வேலை செய்வானா? அல்லாஹ் நேரடியாக பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான். இது மாத்திரமா தர்காக்களை வைத்திருக்கிறார்கள். பல ஊர்களில் பல இடங்களில் பலவிதமான தர்காக்கள் பல பேர்ல வச்சிருக்கிறாங்க. யானைக்கு தர்கா, பூனைக்கு தர்கா, புறாவுக்கு தர்கா வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஏறாவூர், நீங்கள் மட்டக்களப்பு பகுதியில் ஏறாவூருக்கு போனீங்கன்னு சொன்னா ஓலைலன் ஜேபிக்கும் ஒரு தர்கா இருக்குது. ஓலைலன் ஜேபிக்கு தர்கா, அந்த ஊர் கவுன்சில் சேர்மனுக்கு தர்கா, ஆல் இன் ஒன் தர்கா என்று 9 தர்காக்களை ஒரே கூரை கீழே பல தர்காக்களை நீங்கள் வழிபடலாம் என்று வைத்திருக்கிறார்கள். குணங்குடி மஸ்தான் என்று ஒருவரை பீடி மஸ்தான் வழியுள்ள என்று வைத்திருக்கிறார்களா இல்லையா? அவர் தர்காவிலே பீடி அடித்துக் கொண்டிருந்தவர். பீடிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்குதா? இல்ல. பீடி அடித்தவரை அவுலியாவாக்கி அவரிடம் பிரார்த்தனை செய்தால் இஸ்லாமிய மார்க்கத்திலே அது அங்கீகரிக்கப்படுமா? குணங்குடி மஸ்தான் அவர்கள் திருந்தியோ நல்லவராகவோ இருந்திருக்கலாம், அது நமக்கு வேலை இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் துஆக்களை தன்னிடம் நேரடியாக கேட்குமாறு சொல்கிறான். வகான ரப்புக்கும் அதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் என்றான். அல்லாஹ் கிட்ட கேட்க சொல்றான்ல, அல்லாஹ் பதிலளிப்பதாக சொல்கிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம், எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்கள் நபியே, நான் பக்கத்திலே இருக்கிறேன். உஜீபு தாவத்தை இதா தஆனி, ஒருவர் அழைக்கும் பொழுது அவனுடைய பிரார்த்தனையை நான் செவிமடுக்கின்றேன். அவன் என்னையை நம்பி என்னிடமே பிரார்த்தனை செய்யட்டும் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 186வது வசனத்தில் சொல்கிறான். கிட்ட இருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் பக்கத்தில் இருந்து என்னிடம் கேளு, நான் தருகிறேன், என்னிடம் பிரார்த்தனை செய், நான் செய்மடுக்கிறேன், நான் ஆன்சர் பண்றேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கிட்ட கேட்கிறாங்க? அருகில் இல்லாத தூரமாக இருக்கக்கூடிய மரணித்தவர்களாக இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி கேட்கிறான் தெரியுமா? 46:5 அல்லாஹ் கேட்கிறான், வமன் அவல்லு மிம்மன் யதுஉ மின் தூனில்லாஹி மன் லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் யார் ஒருவர் அல்லாஹ் அல்லாதவரை அழைக்கிறாரோ, கியாமத் நாள் வரைக்கும் தனக்கு பதில் அளிக்காத, ஆன்சரே பண்ணாத ஒருவரை நோக்கி அழைக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், என்கிட்ட கேளு, ஆன்சர் பண்றேன். நீ யாரிடம் கேட்கிறாய்? கியாமத் நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதிலே யார் அளிக்க மாட்டார்களோ அவர்களிடம் கேட்கிறீர்களே. வமன் அவல்லு, இதைவிட மிகப்பெரிய வழிகேடன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். வஹும் அன் துஆஹிம் காஃபிலூன். இன்னொரு பாயிண்ட் அல்லாஹ் சொல்றான், நீங்க தான் பிரார்த்தனை செய்றீங்க, அவங்களுக்கு உங்களோட பிரார்த்தனை என்னென்றே விளங்காது. அல்லாஹ் சொல்கிறான், வஹும் அன் துஆஹிம் காஃபிலூன், அவர்களை அழைப்பதையே அவர்கள் அறியாது இருக்கிறார்கள், கேட்காத. இது முஸ்லிம்கள் அவுலியாக்கள் மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரெல்லாம் தங்களுடைய தெய்வங்களாக கற்பனை கடவுள்களாக வைத்திருக்கிறார்களோ அந்த சிலைகள், குட்டி சிலைகள், பெரிய சிலைகள், விதவிதமான மார்க்கங்கள்ல விதவிதமான மதங்களில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து சிலைகளிடம் யாரும் துஆ கேட்டாலும் அந்த சிலைகளுக்கு விளங்காது, அதுவள் கேட்காது, பதில் அளிக்காது. நீங்க பிரார்த்தனை செய்யறதே அவங்களுக்கு தெரியாது. நோ நாலேஜ். என்ன செய்றீங்கன்னே தெரியாம இருக்கிறவங்க நீங்கள் கேட்கிறீர்களா? இன்னும் அல்லாஹ் சொல்கிறான் 7:197 198ல வல்லதீன ததுஊன மின் தூனிஹி, நீங்க யார் அல்லாஹ்வை விட்டு பிரார்த்தனை செய்கிறீர்களோ, லா யஸ்ததிஊன நஸ்ரக்கும் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், அவர்களால் உங்களுக்கு உதவ முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாது. அவர்கள் வலா அன்ஃபுஸஹும் யன்சுரூன், தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாது. எவ்வளவு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இது எல்கேஜி யூகேஜி லெவல்ல பாடம் படிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குதா இல்லையா? அவங்களுக்கே உதவி செய்ய இயலாது, அவங்க உங்களுக்கு உதவி செய்வார்களா? உதவி செய்ய மாட்டார்கள். வஇன் ததுஉ இலல் ஹுதா, நீங்கள் அவர்களை நேரான வழிக்கு அழைத்தாலும் லா யஸ்மஉ, அவர்கள் செவிமடுக்க மாட்டார்கள்.
வத்தராகுன யம்புருன இலைக்க, சிலைகளை பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த சிலைகளை பார்க்கும் பொழுது உங்களை பார்ப்பதை போன்று இருக்கும். சிலையை பார்த்து கொண்டிருங்க, சிலைய அதை எங்களை பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா வஹும் லா யுபசிரூன், அவர்கள் விளங்குபவர்கள், பார்வையுள்ளவர்கள் அல்ல. அது பொட்ட என்றான் அல்லாஹ். பொட்ட சிலைகளிடம் கேட்கிறீர்களே, குருட்டு சிலைகளிடம் கேட்கிறீர்களே, உங்களுக்கு பதிலளிப்பார்களா, உதவி செய்வார்களா என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 16, 20, 21 இதை விட சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க இயலாது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா யஹ்லுகூன ஷைஅன் வஹும் யுஹ்லகூன், ஒரு சின்னோண்டு பொருளையாவது அவர்கள் படைத்திருக்கிறார்களா, கிரியேட் பண்ணியிருக்கிறாங்களா? இல்ல. வஹும் யுஹ்லகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களே படைக்கப்பட்டவர்கள், அவர்களே மஹ்லூக்குகள், காலிக்குகள் அல்ல, படைத்தவர்கள் அல்ல, படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தைகளை பாருங்கள். அம்பாத்துன், மரணித்தவர்கள், கைரு அஹ்யா, உயிர் இல்லாதவர்கள். மரணித்தவர்கள் என்றாலே உயிர் இல்லைன்னு தெரியுதானே, விளங்காத சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அம்பாத்துன், அவர்கள் மரணித்தவர்கள், கைரு அஹ்யா, உயிர் இல்லாதவர்கள். வமா யஸ்உரூன அய்யான யுபஅஸூன், அவர்களே எப்போது எழுப்பப்படுவார்கள் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களே மரணத்தை சம்பவித்து கபருடைய வேதனைகளை அடைந்து ஒரு தனியான மயக்கமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களாக இருந்தால் உறக்கத்தில் இருப்பார்கள், தீயவர்களாக இருந்தால் வேதனையை சம்பவித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க கிட்ட போய் இப்போ ஒரு அவுளியாவோ ஒரு அல்லாத கடவுளோ உசுரோட வாழ்ந்து ஒருத்தர் மரணிச்ச ஒருத்தர் என்று வைங்க, அவங்கிட்ட போயிட்டு இவன் துவா கேட்க போல சும்மா சரி காதுல கேட்டுட்டு வைங்க, அந்த ஆளுக்கு மௌத்தா போனவர் அவன் என்ன சொல்லுவான்? நல்லவனா இருந்த டேய், நான் பாட்டுக்கு சொர்க்கத்துல கனவோட தூங்கி கொண்டிருக்கிற, டிஸ்டர்ப் பண்ணாதடாண்டுவான் இல்லையா? கெட்டவனா இருந்தா எனக்கே இங்க சம்மட்டி அடி விழுது, நான் உனக்கு புள்ள பாக்கியம் தருமா, அடி சவுக்கேண்டுவான் இல்லையா? டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேலையா இல்லையா? டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வேலை. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அல்ல, அவர்களால் உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும்? உங்களுக்கு கவலை வருகிறதா, கஷ்டம் வருகிறதா, நஷ்டம் வருகிறதா, துன்பம் வருகிறதா, உதவி வேண்டுமா, ஆறுதல் வேண்டுமா, நிம்மதி வேண்டுமா, அலையுங்கள். யாரை? என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடிய நித்திய ஜீவன் அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ் உங்களுக்கு ஆறுதல் அளிப்பான், அந்த அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அந்த அல்லாஹ் உங்களுக்கு வசதி அளிப்பான், அந்த அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரிவான், அந்த அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவான். அவங்கிட்ட கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் நமக்கு முன்மாதிரி தானே, அவங்க ரோல் மாடலே அவங்க தானே. கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரபஹு அம்ருன், ஏதாவது ஒரு காரியத்தில் ரசூலுல்லாஹ் சோர்வடைந்து கவலைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று சொன்னால், கவலையானார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? கால ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், யா ஹய்யு யா கய்யூம், உயிருடன் இருப்பவனே, என்றென்றும் இருப்பவனே. யார்கிட்ட கேட்கிறாங்க? அம்பாத்துன் கைரு அஹ்யான் அல்லாஹ் சொல்கிறானே, மரணித்தவர்கள், உயிருடன் இல்லாதவர்கள் என்று அவர்களிடம் கேட்காமல், அல்லாஹ் உள்ளதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சொல்றானே, அல்லாஹ் அவன் எத்தகையவென்றால் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் என்றென்றும் நிரந்தரமாக உயிருடன் இருப்பவன் என்று. அந்த யா ஹய்யு யா கய்யூம், என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடிய நித்திய ஜீவனே என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, பி ரஹ்மதிக அஸ்தகீசு, உன்னுடைய அருளால் நான் எனக்கான ஆறுதலை தேடுகிறேன். ரசூலுல்லாஹ் ஆறுதல் தேடினது அல்லாஹ்விடம். அல்லாஹ் தான் ஆறுதல் அளிக்கக்கூடியவன். அல்லாஹு துர் ரஹ்மா, அவன் தான் கருணைக்கு சொந்தக்காரன். அல்லாஹு து மக்ஃபிரா, அவன் தான் மக்ஃபிரத்துக்கு சொந்தக்காரன். மக்ஃபிரத்துக்கும் கருணைக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ் தான் நமக்கு ஆசீர்வதிப்பான், நமக்கு அருள் புரிவான். வேறு எவராலும் அருள் புரிய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையிலிருந்து நாங்கள் விளங்குறோம். உதவி வேணுமா? நான் ஒரு நாளைக்கு 17 தடவை இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈனு, இறைவா உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம். உன்னைதானே வணங்குகிறோம், உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அப்போ உன்கிட்ட தான் உதவி தேடுறோம் என்று உதவி தேடுறோமே, அந்த அல்லாஹ் கிட்ட தானுங்க அப்போ உண்மையா உதவி தேடணும். உறுதிமொழி அளிக்கிறான் அல்லாஹ்விடத்தில், உன்னைதான் வணங்குவேன், உன்கிட்ட தான் உதவி தேடுவேன். கொஞ்சம் ஒரு கொமராவுது, ஒரு புள்ள கொமராவின நாள்லேருந்து கொஞ்சம் அந்த புள்ள வந்து அடம் பிடிக்குது, முரண்டு பிடிக்குது.
கொஞ்சம் ஒரு மாதிரியா நடக்குது. அது உடம்புல ஹோமோன் மாற்றத்தில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்வல் கூடி டிப்ரெஷன்களாக சிலதுகள் நடக்கலாம். ஒவ்வொரு விதமாக நடக்குது தானே. இன்னைக்கு யாரு சக்தி மன வலிமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க? சின்ன பிரச்சனைக்கு தற்கொலை செய்ய தான் தோணுது மனசுல. மன வலிமை குன்றியவர்கள். அப்போ ஹோமோன் மாற்றங்கள் உடம்பில் வரும் அந்த பருவ வயதிலே. உடனே அந்த வீட்டில் ஒரு வயசு இருக்கும் பழுத்த முடியோட. என்ன சொல்லும்? ஒரு திஷ்டி சுத்தி திஷ்டி ஒன்று கண் வச்சுட்டு போல, குமரனாவின நேரம் சரியில்லை போல, மௌலவி கிட்ட போயிட்டு நாங்கள் ஓதி பார்ப்போம், இந்த உம்மாக்காரி எடுத்துக்கொண்டு போக குமர. மௌலவி என்ன சொல்வார் தெரியுமா? அந்த குமரு பிள்ளையை இரவு 12 மணிக்கு நன்றாக குளித்து ஒத்தை ஆடையை சுத்தி கொண்டு வர சொல்லுங்கள், நான் வயிற்றுக்கு தைலம் தேய்க்கிறேன் என்கிறார். அப்படி செய்கின்ற படுபாவிகள் இந்த மாளிகாவத்த பகுதியிலும் இன்னும் இருக்கிறார்கள். ஆச்சரியமா உங்களுக்கு? 1447 வருஷம் தாண்டியும் இன்னும் மௌட்டிகங்கள் இந்த சமூகத்தின் பேரால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கொண்டு போறாங்க 12 மணிக்கு குளிப்பாட்டி ஒத்த ஆடையோட, வயிற்றுல என்ன தடவுறதுக்கு. ஒருத்தன் அடி வாங்கி ஓடினான், இன்னொருத்தன் இருக்கிறான். சூனியம் செய்வின வீட்டில் வந்து சாப்பிட்டா சமைச்சா அந்த சாப்பாட்டில் வந்து ஒரு என்னது உப்பு புளி சரியா வருது இல்லை. காரணம் என்ன? பொண்டாட்டி ஒரே சீரியல் பார்த்து பார்த்து உப்பு ஒரு கரண்டி போட்டுனா 2 கரண்டி போட்டான்னு மறதி. அவக்கு வந்து இது மசக்கம். அந்த மசக்கத்துக்கு மருந்து செய்யாம உடனே வீட்டுக்கு யாரோ சூனியம் செஞ்சு மாப்பிள்ளைய பொண்டாட்டி பிரிக்கிறதுக்காக உப்பு குறைச்சலா அவங்களுக்கு விளங்குது. உடனே போயிட்டு முஸ்லிம் ஜோசியரிடம் செல்வது. அவர் என்ன செய்வாரு? ஒரு சட்டியில தண்ணியை வச்சு தா பாருங்க, நல்லா பாருங்க, குல்சூரா ஓதி ஓதி பாருங்க, இப்ப விளங்குதா? சூனியம் செஞ்ச யாரண்டு விளங்குதா? இவங்க விளங்காது. இவங்கட மனசுல யார சரி பத்தி நினைச்சிப்பாங்க. ஓ அவட மூஞ்சி விளங்குதா? இப்படி ஒருத்தன் வந்து சூனியம் வெட்டுற இடத்துக்கு போனேன் நான். அவனு வந்து தண்ணியை வச்சு சுத்தி விளங்குதா விளங்குதான்ற ஒன்றுமே விளங்குது இல்லை. ஒன்றுமே விளங்குது இல்லை. நல்லா பாரு நல்லா பாரு, எப்படி பார்த்தாலும் விலகுது இல்லையா? ஒன்றுமே விலகுது இல்லை. பயங்காட்டுறது, சத்தத்தில் பயங்காட்டி யா இவள்ளதீன ஆமனு பயன் பண்ணுவானோ, பயந்து மிம்பரில் நடுக்கி கொண்டு அடிச்சு விட்டுருவார், வாயை பொத்தி கொண்டு இருப்பா. இப்படி பயங்காட்டி தானே நம்மளை ஓட்டி கொண்டு இருக்கிற வாழ்க்கையில. இவங்க இந்த மார்க்கத்தை அடகு வைக்க சொல்றாங்க. நாங்க யார்கிட்ட இப்படி எல்லாம் ஆன்மீகத்தின் பெயரால் ஏமாற்றப்படுகின்ற ஒரு மார்க்கம் அல்ல இஸ்லாம். இபாதுர் ரஹ்மான்கள் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்ன சொல்றான்? இபாதுர் ரஹ்மான்கள்ல இன்னொரு முக்கியமான இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வைதா துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம். நான் இதை தனியா விளக்குவேன். அவர்கள் தங்கள் இறைவனுடைய வசனங்களை கொண்டு அறிவுரை சொல்லப்பட்டால், இபாதுர் ரஹ்மான்களை கூப்பிட்டு அல்லாஹ்வை பத்தி பயான் பண்றோமா, பண்ணும்போது துக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம், ரஹ்மானுடைய வசனங்களை சொல்லி சொல்லி எச்சரிக்கை செய்யப்படுகின்ற நேரத்தில் எப்படி இருக்க மாட்டார்களாம்? தலையாட்டி பொம்மைகளாக இருக்க மாட்டார்கள். லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா, அதிலே குருடர்களாகவும் செவிடர்களாகவும் விழமாட்டார்கள். நீங்க அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கணும், கையை கட்டி கேட்கும் போது அலர்ட்டா கேட்கணும். சரியா சொல்றானா படுபாவி கண்ணை பொத்தினா நரகத்தில் கொண்டு போயிட்டு விட்டுருவான். என்விலப்ப விரிக்க வச்சிருவான். நம்மளோட டீடை எழுதி எடுத்தாலும் எழுதி எடுத்துருவான். எண்டி அலர்ட்டில் தான் என்ன செய்யணும்? பயான் கேட்கணும். நீங்க தலையாட்டி ஆட்டி இருந்துட்டு வைங்க, நல்ல மாவை போட்டு மிளகா போட்டு அரைச்சி எடுத்து உங்களை மொட்டையாக்கி இந்த பேராத்துல தள்ளினாலும் தள்ளிடுவாங்க. கவனமாக சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும். மார்க்கத்தின் பேரால் ஏமாற்றுவார்கள். ரசூல்லா அழகான வழிமுறையை சொல்றாங்க. ரசூல்லா சொல்லி கொடுக்குற வழிமுறையை பாருங்க. ரசூல்லா இறை தூதர் தானே, காத்தமுன் நபி தானே, எவ்வளவு விஷயங்கள் ரசூலாக்கு சிறப்பு இருக்குது. யாராவது உதவி கேட்டா ரசூல்லா கொஞ்சம் அறி ஓம் இன்னொன்னு விஷயம் நடக்குமா? ரசூல் எனக்கிட்டே இல்லை, கொஞ்சம் நீங்க அல்லாஹ் தந்தா எடுப்போம், இப்படிதான் சொல்லுவாங்க. இவங்க எப்படி அக்ஷன் காட்டுவாங்க? ஏதாவது பேசினா ஜுப்பாக்குள்ள கை போகும். இப்ப காட்டுறான் ஏஐயை வச்சுக்கொண்டு ஜிங்களை விரட்டுற மாய்க்கு அது செவரில் எல்லாம் ஏறுற மாதிரி காட்டுறான். நம்ம உண்மையிலே ஜிட்டு தான் இப்படி செவரில் எல்லாம் ஏறுது போல. இவனுக்கு ஏஐ வீடியோ என்னன்னு விளங்காது, ஓஐ வீடியோ என்னன்னு விளங்காது. பார்த்து ஓ ஜின் ஏறுது போல என்று பயப்படுறான். ஏமாத்துறாங்களா இல்லையா? ஏமாத்துறத பார்க்கிறோம். ரசூல்லா அழகான ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்களை அழைத்து, யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத் இஹ்ஃபில்லாஹ யஹ்ஃபலுக, நான் சில சொற்களை உனக்கு கற்றுத் தருகிறேன், அதை ஆழமாக பிடித்துக்கொள். என்ன சொற்கள்? இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவனுடைய விதிமுறைகளை நீ பேணி பாதுகாத்து நடந்து கொள்.
அல்லாஹ் சில விதிமுறைகளை வச்சிருக்கிறானா இல்லையா, ஹலால் ஹராம வச்சிருக்கிறானா இல்லையா, அதை பேணி பாதுகாத்து நடந்து கொள். யஹ்ஃபலுக, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வுடைய விதிமுறைகளை பேணி பாதுகாத்தா உனக்கு பாதுகாப்பு மந்திர நூல்லையா இருக்குது? இல்லை. அந்த வீடு பாதுகாவல் செய்கிற குப்பிகளிலா இருக்கிறது? இல்லை. தட்டு தகடுகளிலா இருக்கிறது? இல்லை. நேரடி அல்லாஹ்வின் பாதுகாப்பு உனக்கு கிடைக்கும். அதே போன்று இஹ்ஃபலில்லாஹ, அல்லாஹ்வின் விதிமுறைகளை நீ பேணி பாதுகாத்துக்கொள். ஹராம் ஹலாலை பேணி பாதுகாத்துக்கொள். தஜிதுஹு துஜாஹக, நீ அல்லாஹ்வை உனது கண் முன்னாடி காண்பாய். கண் முன்னாடி காண்பாய். இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் பார்க்க இயலாது. அல்லாஹ்வுடைய பார்வைகள் அவனை அடையாது. லா யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடையாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவன்தான் பார்க்கிற கண்களை அடைவான். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை நாங்க பேணி பாதுகாத்து விதிமுறைகளை வைத்து நடந்தால் அல்லாஹ் நமக்கு பக்கத்தில் இருந்து நமக்கு உதவி செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சஅல்த, நீ ஏதாவது கோரிக்கை வைப்பதாக இருந்தால் ஃபஸ்அலில்லாஹ, அல்லாஹ்விடமே கோரிக்கை வை. வைதஸ்தஅன்த, நீ ஏதாவது உதவி தேடுவதாக இருந்தால் ஃபஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்விடமே உதவி தேடு. அல்லாஹ் அல்லாதவர்களை நாடி செல்லாதே, தர்காக்களுக்கு செல்லாதே, அவுலியாக்களை நாடாதே, சிலைகளை நாடாதே, மத குருமார்களை நாடாதே, போலி சாமியார்களை நாடாதே, முஸ்லிம் சாமியார்களை நாடாதே. யாரை நாட வேண்டும்? அல்லாஹுவை நாடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, வஅலம், அறிந்து கொள். இப்ப நன்மையை தேடி தானே போறான், கோரிக்கையை கேட்டு தானே போறான். ரசூல் ஒரு லாஜிக் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி லாஜிக்? வஅலம், அறிந்து கொள். அன்னல் உம்மத்த, இந்த மொத்த உம்மத்தும் சேர்ந்து, அதாவது மனிதர்கள் அனைவரும் சேர்ந்து, லவிஜ்தமஅத் அலா அன் யன்ஃபஊக பிஷைஇன், உமக்கு ஏதாவது நன்மை செய்ய தீர்மானித்தால், மனித குலமே சேர்ந்து நமக்கு ஏதாவது நன்மை செய்ய நினைக்குது. மனித குலமே சேர்ந்து நன்மை செய்ய நினைச்சா, எலன் மாஸ் நன்மை செய்ய நினைச்சா போதுமேங்க, மனித குலமா சேரணும். எலன் மாஸ் உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய நினைத்தால், அதாவது துட்டு கொடுக்க நினைத்தால், அவன் தான் உலகத்தில் கோடீஸ்வரன் இருக்கிறான். பில் கிளின்டனா, எவனா அவனா இவனா, ஒவ்வொருத்தண்ட பேரை வச்சு எத்தனையோ கோடீஸ்வரன்கள். யாராவது ஒரு கோடீஸ்வரன் வேண்டாம் என்று வீசின செக்காவது என்னோட கைக்கு கிடைச்சா நாங்க கோடீஸ்வரன் ஆகுமா இல்லையா? ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்து. அப்ப இந்த காலத்துல 800 கோடி மக்கள் உங்களை தவிர எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட உதவி அப்ப கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி நினைத்தாலும் லா யன்ஃபஊக இல்லா பிஷைஇன் கத் கதபல்லாஹு லக, அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. அல்லாஹ் விதியில உங்களுக்கு கிடைக்கணும் என்று எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர. எப்படி விஷயம்? இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கதறாங்க. கல்யாணம் முடிச்சு 10 மாசம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லை. இப்ப இருக்கிறதுவல் என்ன செய்துவல்? கல்யாணம் முடிச்சோடனே புள்ள பெற்றுக்கொள்ள நினைக்குதுவல் இல்லை. கொஞ்சம் அந்த முஸ்லீம் அல்லாத கலாச்சாரம் கொஞ்சம் தாக்கிக்குது. என்னது? ஒரு 5 வருஷத்துக்கு குடும்ப கட்டுப்பாடோட ஜொலி பண்ணுவோம் என்றுவல். அதுவல் நினைக்கிறது அதுவல்ட விருப்பமையா? எங்களுக்கு திணிக்கலுமா? 2 பேர் சேர்ந்து கல்யாணம் முடிச்சு 10 மாசத்துல கருவசம் கொண்டு வந்து புள்ளைய பெற்றுக்கொண்டா இவனுக்கு நெருங்கலாம் கொண்டாட்டிய. அவன் பாலை கொடுத்து கொண்டிப்பா, இல்லாட்டி அறமுழிச்சு கொண்டிப்பா. அந்த இளமை பாலா போகுதுன்னு நினைச்சு இவங்க 2 பேர் டைப் எடுக்கிறாங்கன்னு வைங்க. இவங்க 2 பேர் பொறுத்து கொண்டாலும் யாருக்கு பொறுக்காது? திரும்ப அந்த வீட்டில் இருக்கிற வயசுகளுக்கு பொறுக்காது. தட்டி புள்ள பெற்றுக்கொள்ளலையா, புள்ள பெற்றுக்கொள்ளையா, இன்னும் புழு பூச்சி வளரலையா, புழு பூச்சா வளருது வகுத்துக்குள்ள. நல்ல புழு ஒன்று எடுத்து கையில் கொடுத்தா புழு வளர்ந்துக்குது, இன்றைக்கு பூச்சி வளர்ந்துக்குது, வச்சு வளர்த்துக்கோ. புழு பூச்சி வரலையா, புழு பூச்சி வரலைன்னு இவங்களுக்கு கன்ஃபியூஸ். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பெருசுவல் தேவைன்னு கேட்கறதுனால குழந்தைக்காக ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணுற இடத்துல கிடைக்காது, இவங்க நினைக்காத நேரத்தில். அப்படித்தானே எல்லாம் பிளான் பண்ணி செய்யறியா? நம்மளோட திறமையா குழந்தை பெற்றுக்கொள்றது. சில பேர் ஆம்பளை பிள்ளைகளை பெற்று இப்படி இருப்பான், என்னமோ இவர் தான் பிளான் பண்ணி சிஸ்டம் பண்ணி பெற்றுக்கொண்ட மாதிரி. அதை அல்லாஹ் தந்ததுடா. உனக்கு ஆம்பளை புள்ள வரணும் அல்லாஹ் ரெக்கார்டில் எழுதினான், பொம்பளை புள்ள வரணும் அல்லாஹ் ரெக்கார்டில் எழுதினான், புள்ளே கிடைக்காதுன்னா அல்லாஹ் ரெக்கார்டில் எழுதினது. இவன் 10 ஆம்பளை புள்ளைகளை பெற்றுட்டு இவர் என்னமோ சூர வீர தீர மகா சிங்க, இவர் வீரபாவு, இவர் பாகுபலி என்று நினைப்பவருக்கு ஒன்றும் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அப்ப கிடைக்கல ஒன்று இவருக்கு பிரஷர், இன்னும் குழந்தை இல்லையா? அந்த ஜோடை பார்த்து எல்லாரும் ஒரு பரிதாபம். உங்களுக்கு
பொழுது இல்லையோ சரியோட கவலையாகுது. அதுகள் ரெண்டு நாங்கள் சரியாக தான் நிற்கிறோம், நீங்கண்டா கவலைப்படுறீங்க. இன்னமும் நம்மளை மலட்டியே ஆக்கி விட்டாலும் அது வார டைமில் வரும். ஒன்றொன்னே டக்கண்டு நல்ல மௌலவி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் குழந்தை, அவர் அவர்கிட்ட பொண்டாட்டிக்கு குழந்தை பெற்று கொடுப்பாரு, உனக்கு எப்படி குழந்தை பெற்று கொடுப்பாரு? வெக்கமில்லை இப்படி பேசுறதுக்கு. உடனே ஒரு அவர் போன என்ன செய்வாரு, நல்லெண்ணெய் இருக்குது, நல்லெண்ணெய், அதனால வாசமான எண்ணெயை கொடுக்க மாட்டான், ஒரு ஜாய் வனத்துல தான் கொடுப்பான். கொடுத்த அந்த எண்ணெயை ஓதி அல்லது ஒரு தட்டில் மைய போட்டு எழுதி கரைச்சி கொடுத்தோன்னே புள்ள கிடைக்குதோ இல்லையோ கேன்சர் கன்ஃபார்மாக கிடைக்கும். இதெல்லாம் வேலையா? அல்லாஹ் நாடின விதியின் பிரகாரம் தான் குழந்தை செல்வம், அல்லாஹ் நாடின விதியின் பிரகாரம் தான் அனைத்து செல்வங்களும். நீங்களே அவசரப்படுகிறீர்கள், நீங்களே அவசரமாக தடுமாறுகிறீர்கள். உலகமே திரண்டு உதவி செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் எழுதின விதிதான் நடக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, வஅலம் வலவ் இஜ்தமஉ அலா ஐயதுர்ருக பிஷையின், உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறிய தீங்கை நாடினாலும் உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து லம் யதுர்ருக இல்லா பிஷையின் கது கதபல்லாஹு அலைக, அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கியதை தவிர எந்த தீங்கும் யாராலும் செய்ய முடியாது. காரணம் ருஃபியத்தில் அக்லாம், விதி எழுதப்பட்ட பேனை உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதியில் எழுதிட்டான், அந்த விதியின் பிரகாரம் தான் நாங்கள் வாழுகிறோம். அந்த பேனை உயர்த்தப்பட்டிருச்சுன்னா விதியுடைய ரைட்டிங் முடிஞ்சிருச்சு. எப்ப முடிஞ்சிருச்சு? மனித குலத்தை, இந்த வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் விதியை எழுதிவிட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஜஃபத்தி சுஹுஃப, எழுதப்பட்ட விதியின் ஏடுகளுடைய மையம் காய்ந்து விட்டது. எல்லாம் முடிஞ்சு, எழுதியாச்சு, இனி மாற்றம் கிடையாது. அப்ப அந்த விதி பிரகாரம் நாங்க நடக்கிறோமா இல்லையா என்றது எங்கட வாழ்க்கையில இருக்குது. நாங்க நல்லதே செஞ்சு கொண்டு நடக்கிறோம் என்று வைங்க, அல்லாஹ் நமக்கு நல்லதை எழுதி இருக்கிறான் என்று அர்த்தம். அப்படித்தானே? நான் தொழுகிறேன், அல்லாஹ் விதியில தொழுவான் என்று எழுதிக்கிறான் அர்த்தம். நான் நோம்பு பிடிக்கிறேன், அல்லாஹ் விதியில நோம்பு பிடிக்கிறான் என்று எழுதிக்கிறான் அர்த்தம். கடைசி முட்டு நல்லதே செஞ்சு மௌத்தா போனா அல்லாஹ் கடைசி முட்டு எனக்கு நல்லதே செஞ்சு மௌத்தா போற விதியை எழுதிக்கிறான் என்று அர்த்தம். அப்ப அது எங்கட கையில தான் இருக்குது. நல்லது தீமை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு சுதந்திரத்தை தந்துதான் இருக்கிறான் என்று நினைத்து நல்லதை நோக்கி நகர வேண்டுமே தவிர நமக்கு நடக்கக்கூடிய முசீபத்துகளுக்காக நாம் அல்லாவை மறந்து விடக்கூடாது. அவன் ரஹ்மான், அளவற்ற அருளாளன். நமக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் அவன் நமக்கு செய்து தந்திருக்கிறான். அந்த ரஹ்மானை மறந்து நாம் எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களை நாடுவது? அவன் நமக்கு உணவளிக்கிறான், அவன் நமக்கு உடை அளிக்கிறான், அவன் நமக்கு கருணை பொழிகிறான். அந்த ரப்பை தான் நாம் நாட வேண்டும், அந்த ரப்பிடம் தான் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அந்த ரப்பிடம் தான் நாம் உதவி தேட வேண்டும். அவனை விட்டு வேறு யாரையும் நாம் நாடக்கூடாது. காரணம், யாருக்கும் நமக்கு உதவி செய்ய சக்தியே இல்லை. அப்ப இபாதுர் ரஹ்மானாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடம் மாத்திரம் உதவி தேடுவதில் உறுதியாக வாழ வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹ்க்கு இணை கற்பித்து விடக்கூடாது, அல்லாஹ்வை மறந்து நடக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழைவீர்கள் என்பது இந்த வசனங்கள்ல பெரும் பாவத்தில் அல்லாஹ் தடை செய்து கொள்ள சொன்ன முதலாவது அம்சமாக இருப்பதை பார்க்கிறோம். இரண்டாவது என்ன சொல்றான் அல்லாஹ்? வலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அல்லாஹ் தூய்மையாக்கிய அந்த உயிர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. அல்லாஹ் ஒரு உயிரை கொலை செய்யக்கூடாது என்று தடை விதிச்சுக்கிறான். அதை நாங்கள் கொலை செய்யலாமா? கொலை செய்யக்கூடாது. உயிர்களை கொலை செய்யும் அதிகாரம் அல்லாஹ் நமக்கு தரல. இன்னைக்கு பார்க்குறோம், நாங்கள் சர்வ சாதாரணமாக பாதாள கோஷ்டி என்ற பேரில் உயிர்களை பறித்து கொண்டு போகிறாங்க. உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத ஒரு காலம். எத்தனை கொலைகள் நடைபெற்று வருகிறது. சர்வ சாதாரணமாக கொலை செய்கிறாங்க. இந்த மாளிகாவத்தை எத்தனை பட்ட பகல்ல வந்து கொலை செஞ்சுட்டு போறாங்க. கொலை செய்யறதுன்றது லேசுப்பட்ட விஷயமா? அது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், வமன் குத்தில மதுலூமன் ஃபக்கத் ஜஅல்னா லிவல்லிஹி சுல்தான. தெரியாம ஒருத்தர் அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டால் அவருடைய குடும்பம் தான் இவருடைய விஷயத்துல முடிவெடுப்பாங்க. இவருக்கு திருப்பி தண்டனையாக கொலை தண்டனை தான் நிறைவேற்றப்பட வேண்டும். குடும்பம் மன்னித்தாலே தவிர அவருக்கு மன்னிப்பு கிடையாது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இந்த பெரும் பாவங்கள்ல பல இடங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொலையையும் சொல்லி இருக்கிறார்கள். யார் ஒருவர் வக்கத்துலுன் நஃப்ஸ், யார் ஒருவர் பிற உயிரை கொலை செய்வார்களோ அவர்கள் பெரும் பாவிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு முஸ்லிமை கொலை செய்தால், ஒரு முஃமினை கொலை செய்தால்
நிரந்தரமாகவே நரகத்துக்கு போக வேண்டி வரும். வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒருவன் வேண்டும் என்றே ஒரு மூமினை கொலை செய்வாரோ ஃபஜஸாஉஹு ஜஹன்னமு ஹாலிதன் ஃபீஹா, அவனுடைய பரிசு தண்டனை நரகம்தான், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வ கலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவன் மீது கோபம் கொள்கிறான். வலஅனஹு, அல்லாஹ் அவனை சபிக்கின்றான். வ அத்தலஹு அஸாபன் அலீமா, கடுமையான தண்டனை அல்லாஹ் தருகிறான். எத்தனை கொலை நடக்குது, இதெல்லாம் யோசிக்கிறானா? அல்லாஹ்ட கோபம் வரும், அல்லாஹ் சபிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான். அது இல்லை, சண்டியன் எல்லாம் பார்த்தால கோஷ்டியா பெரிய ரவுடிகளா ஒவ்வொரு தெருக்கு இருப்பான். ஒரு தெருக்கு ஒரு சண்டியன் இருப்பான். அவன் கொலை செய்யறதுனால தான் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஒருத்தனுக்கு வெட்டு காயம் கொண்ட போட்டு ஜெயிலுக்கு போயிட்டிப்பான். ஜெயிலுக்கு போனோடனே அங்கே எப்படியெல்லாம் பிளான் பண்ணி கொலை செய்யறதுன்றதுக்கு சீனியர்மார்கள் இருப்பாங்க. எல்லா திட்டங்களையும் சொல்லி கொடுத்தோன்னே இவனுக்கு பயமச்சம் என்றது இல்லை. வெளியே வந்து சர்வ சாதாரணமா சரமாரியாக மக்களை கொலை செய்து கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி கொலை செய்து வருபவர்கள் மறுமையிலே நோன்பு பிடித்து வந்தாலும், ஹஜ்ஜு செய்து வந்தாலும், தொழுகைகளை நிரப்பி வந்தாலும் அல்லாஹ் மறுமையிலே என்ன செய்வான்? அதை அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுத்துருவான். கொலை செஞ்சவனை விடுங்க, ஒருத்தன் எழுப்பி கேட்பான், யா அல்லாஹ், இந்த நபர் இருக்கிறானே, வயத்தி கது சத்தமஹாதா, இறைவா இவன் எனக்கு திட்டி இருக்கிறான், வக்கதபஹாதா, என்னை நோவினை செய்திருக்கிறான், வக்கல மாலஹாதா, என்னுடைய செல்வத்தை இவன் சாப்பிட்டு இருக்கிறான் என்று சொன்னதுக்கே எல்லாம், அப்படியா உங்களுக்கு அடிச்சானா? வா, அடிச்சவன் யாரு? நீ அடிச்சியா? எவ்வளோ அடிச்சாய்? மண்டலை தான் குட்டின, கொஞ்சரி மண்டலை குட்டினதான் நீ மன்னிக்கிறியா இல்லையா? மன்னிக்க மாட்டே இறைவா, நன்மையை தர சொல்லு, உன்னை நன்மையை எடுத்து கொடு. இப்போ நன்மை எடுத்து இப்படி ஒவ்வொருத்தருக்கு இவன் திட்டிருப்பான், நல்ல பொல்லாத இபிலிஸா இருந்திருப்பான், எல்லாருக்கும் அடிச்சு பரட்டி இருந்திருப்பான், எல்லா நன்மையும் பெற்றும் கடைசியில் பாவம் இருக்கும், பாவம் நிறைய செஞ்சிருப்பானே. இன்னொருத்தன் எழும்புவா, இறைவா எனக்கும் இவன் அடிச்சான். அப்படியா? எதால் அடிச்சான்? கையை இப்படி பொத்தி ஒன்று மூஞ்சிக்கு வச்சான். அப்படியா? அங்க மூஞ்சிக்கு வச்ச அர்த்தம் இல்லையே, வேண்ட நரகத்தில் வைக்க தானே போறேன். நல்லா உண்ட பாவத்தை எடுத்து நீ நல்லவனா, நீனும் பாவம் செஞ்சுக்கிறாய், ஓண்ட பாவத்தை தான் அவன்ட தலையில வைக்கிறேன், எல்லாம் மாத்தி வச்சிருவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் யாரு தெரியுமா? அத்ததரூனமல் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றா யாரு தெரியுமா? இவன் தான் முஃப்லிஸ். நன்மையை செய்து வருவான், ஆனா மறுமையில இவனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வரும் அதுலையும் கொலை என்று வந்தால் நிறைய அமல்களை கொடுத்துடணும். இப்ப யாருடையாவது உரிமை விஷயத்துல கை வச்சிருந்தா அல்லாஹ்க்காக போயிட்டு மன்னிப்பு கேட்டு ஃபைசல் செஞ்சிருங்க. பெருமை அடிச்சு கொண்டா இருக்காதீங்க, மறுமையில பிடிச்சிருவாங்க. மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது தப்பு செஞ்சா மன்னிச்சுக்கோங்க, மறுமையில பிடிச்சிடாதீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் ஐயாவா இருந்திருப்பீங்க, நிறைய பேருக்கு உங்களோட ஊசனையே போட்டு இருப்பீங்க. என்ன செய்யணும்? நினைவு காட்டினேன், எத்தனை பேருக்கு நான் அடிச்சேனோ நினைவு இல்லை, அப்படியும் இருக்கும். நினைவு காட்டி சும்மா ரோட்ல போற டைம்ல நினைவுக்கு வந்தாலும், மச்சான் உனக்கு மண்டலை குட்டிக்கலாம், கொஞ்சம் மன்னிச்சுக்கோ, ஒரு மன்னிப்பு இல்லாட்டி மன்னிச்சு, என்னைய கொஞ்சம் மன்னிச்சு, எதுக்கு மன்னிச்சு, எதுக்காவது மன்னிச்சு, விஷயம் முடிஞ்சிடும், பைசல் ஆகிடும். இல்லைன்னு வைங்க, அங்க அல்லாஹ் நரகத்தில் பிடி என்று பிடிப்பான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல இந்த கொலைக்கு வர காரணம் என்ன தெரியுமா? கோபம் வந்துடும் எங்களுக்கு. எவனாவது என்ன சரி சொன்ன உடனே அப்படி சுரண்டு ஏறுது தானே, ஏறின உடனே இப்படி சுற்றி பார்ப்பான். என்னதை பார்ப்பான்? ஏதாவது ஒரு சாமனம் கிடைக்காதா, ஒரு கம்பு, ஒரு பொல்லு, ஒரு கத்தி கையில் கிடைச்சோடனே, சும்மா இருக்கிறவன் கூட அந்த ஆயுதம் கிடைச்சோடனே அப்படியே சூரேறி என்ன சரி செஞ்சு கொலை செஞ்சே போட்டுருவான். நிறைய பேர் நினைச்செல்லாம் கொலை செய்யறது இல்லை, கோபத்துக்கு தான் கத்தி எடுப்பான், அவன் அறியாமலே குத்தி விட்டுருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால சொல்றாங்க, ஒரு படிப்பினை, என்ன கோபம் வந்தாலும் கையில் ஒரு சாமானை எடுத்துடாதீங்க. எடுக்க நினைக்கும் கையை எப்படி பொத்தி வச்சுக்கோங்க. கோபம் வருது, எதையும் எடுத்துடக்கூடாதுன்றே போயிட்டு எடுக்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எடுத்துடக்கூடாது, வேணுமெண்டா ஏழை கையால் இப்படி அடிச்சு கொள்வேன், அப்படி கண்ட்ரோல் பண்ண. குடும்பத்திலையும் நடக்கும், மனைவிமார்கள் உங்களை வச்சு வருத்தி எடுத்தாங்கண்டா அந்த மாதிரி நினைவு வரும், தும்புக்கட்டையாவது தூக்கணும் யோசனை வரும். அப்ப கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யுஸீ அஹதுக்கும் அலா அஹீஹி பிஸ்ஸிலாம், உங்களில் யாரையும் உங்களுடைய சகோதரனை நோக்கி ஆயுதத்தை சைகை செய்ய வேண்டாம். சைகை செய்ய வேண்டாம், அட்டே குத்திருவன் பாரு, சைகை செய்யறது. குத்துறண்டா எடுத்தோடனே குத்திடணும், கொஞ்ச நேரம் இப்படி அக்ஷன் போட்டு கொண்டிருப்பான். குத்துற ஐடியா இல்லை அவனுக்கு, குத்துற ஐடியா இருக்கிறவன் அக்ஷன் போட்டு கொண்டிருக்க மாட்டான் இல்லையா, குத்திட்டு போயிட்டு கொண்டே இருப்பான். இவங்க குத்துற ஐடியா இல்லை, பயங்காட்டுறமே எடுத்து கொண்டு உரிமை கொண்டு இருப்பான். ரசூலுல்லாஹ் இப்படி உருமாதே,
ஃபஇன்னஹு லா யத்ரி லஅல்ல ஷைத்தான யன்ஸிகு ஃபீ யதிஹி. அவனுக்கு தெரியாது ஷைத்தான் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை அவனிடமிருந்து எடுத்து ஃபயகஉ ஃபீ ஹுஃப்ரத்தின் மினன் நார், அதை அந்த சகோதரனை குத்தி கொலை செய்து நரகத்திலே உங்களை தள்ளி விடுவான் என்பது உங்களை யாருக்கும் தெரியாது. அடுத்த வேலையை பார்க்க வைக்கிறது யாரு? சைத்தான். சைத்தானுக்கு வேணும் எப்படியாவது இவன் நிரந்தரமா நரகத்தில் தள்ள. அதுக்கு நல்ல வழி என்னது? கொலை செய்ய வைக்கிறது. இதுல கவனமா இருக்கணும். கோபம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஐ ஆம் இன் கண்ட்ரோல். பேசிக்கோங்க, தனியா பேசினாலும் பரவாயில்ல. உங்களை யாராவது பைத்தியம் என்று சொன்னாலும் பரவாயில்ல, வீரன் என்று சொல்லி நீங்க யாரையும் கொலை செஞ்சுட்டு நரகத்துக்கு போயிடாதீங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்படியே நிறைய பேருக்கு கோபம் வந்தா சைக்காலஜில சொல்லுவாங்க ரப்பர் பேண்ட் டெக்னிக் என்ற ஒரு டெக்னிக் இருக்குது. அடிக்கடி மூளை சூடாலா இருந்தா நீங்க ஒரு ரப்பர் 2-3 ரப்பரை வந்து போட்டுக்கொள்ளணும் கையில. போட்டு கோபம் வரும்போது ரப்பரை இழுத்து இப்படி விடணும். அது சின்ன நோவு வரும் தானே, உங்களோட கவனம் அந்த நோவினை நோக்கி போகும், உங்களோட கோபம் சிதைந்து விடும். இது ஒரு டெக்னிக்கா வச்சிருக்கிறாங்க. அல்லது இப்படியாவது சொல்லிக்கொள்ள வேண்டியதுதான், ஏய் கண்ட்ரோல், ஏய் நீ பொல்லாத ஆளுடாண்டு அவனோட விரலை பார்த்து பேசிக்கொண்டாலே உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். நம்மள ஒரு ஜோக்கர் தான், அதோட என்ன செஞ்சிடும்? கண்ட்ரோல் ஆகிரும். அடுத்த பாவம் என்ன? விபச்சாரம் இருக்கக்கூடாது. இது நிறைய பேருக்கு கணக்கு இல்லை. கொலை செய்ய மாட்டான், துவாவும் அல்லாதவங்கிட்ட கேட்க மாட்டான். விபச்சாரம் வேண்டா ரோட்ல போகல, மைனி எங்க போறீங்க, நாங்களும் வரவா அவனோட பேகை தூக்கி கொண்டு. ஓன் டவுட்ல மாமி இருப்பா, ஆச்சி இருப்பா, அவட பேகை தூக்கி கொண்டு போயிட்டு குடுவேனே, கொடுக்க மாட்டான். பொண்டாட்டி மார்க்கெட்டுக்கு போவா, கூட்டி போயிட்டு கூட்டி வாவேனே, கூட்டி வர. ரோட்ல போற மைனி கிட்ட மைனி அவங்களோட பேகை தூக்கவா. இவன் என்ன செய்யணும் தெரியுமா? இவன் ஃப்ரீ இலவசமா பேக் தூக்குறவன் தானே. பெட்டாக்கு கொண்டு போனேன் நாட்டாம வேலை செய்யறதுக்கு. தூக்கு எல்லாத்துலயும் பேக் வா. நானும் நிறைய பர்ச்சேசிங் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாட்டாம நிறைய கேட்கிறான். ஒரு கரத்தையை வாங்கி தரேன், எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டு டிரான்ஸ்போர்ட்ல. நீ சமூக சேவகன் தானே. இதெல்லாம் என்ன தெரியுமா? லைனுக்கு போறது. இல்லாட்டி இப்படி பார்வையில கொள்ளுவாங்க சில பேர். ரோட்ல போவான். பொடியம்மார்களுக்கு சொல்லி கொடுறேன், கவனமா இருங்க. கிழவன்மார்களும் தான் போல கண்ணை உருட்டுறது. சில பேர்ட்ட கண்ணு கீழே விழுந்து உருண்டு போயிட்டு. யோசிச்சு கொள்ளணும், இது யாரு கிட்ட இருக்கிறான்னு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வகுல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், மூமின்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இவன் எப்படி பார்வையை தாழ்த்து வந்துருமா? இப்படி கண்ணில் குத்த நினைக்கும். அந்த நேரத்தில் இவன் பொண்டாட்டியோட போல மட்டும் நார்மலா போவான், அடி விழுந்துருமென்று தெரியும். இதெல்லாம் என்னது? விபச்சாரத்துக்கு நெருக்க வைக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ரபு ஸினா, விபச்சாரத்துக்கு நீங்கள் நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ ஸபீலா, அது கெட்ட அருவருக்கத்தக்க மானக்கேடான ஒரு விஷயம், கெட்ட வழி. போவாது. ஏண்டா அந்த எண்ணம் சென்று வைங்க, யாரும் கண்ட்ரோல் ஆக மாட்டான். மனசு உளுந்திருச்சண்டா, மனசுல ஏறிடுச்சண்டா, எமோஷன் ஆகிட்ட வைங்க, அதை ரிவர்ஸ் எடுக்கிறது கஷ்டம் இல்லையா? விஷயத்தை சாதிக்க காட்டும் ரிவர்ஸ் ஆகாது. எப்பயாவது சாதனை செய்யணும்னு நினைக்கும். அதனால அந்த ரூட்டுக்கு போயிட்டாதீங்க. பார்வை, ஒரு பெண்ணை பார்த்தோன்னு ஒரு எண்ணம் வரும். வெளிப்படையா பேசுவோமே, அவ ரொம்ப அழகா இருக்கிறா, சரி அங்கிட்டு திருப்பியாச்சு பார்வை, இவளை விட நிறைய அழகா உதுபில்லாம தன்னதையும் போயிட்டு கொள்ள வேண்டியதான். மனசுல உட்கார வச்சா, உட்கார வைக்கிறதுன்றது இப்படி பார்வையை உருட்டுறது. உட்கார வச்சா தீய வழிக்கு கொண்டு போனா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, ஒரு இறை தூதர், இறையச்சம் உள்ளவர்கள், தக்குவாவுக்கு எடுத்துக்காட்டாகவே ரசூல் அவங்கள தான் சொல்றாங்க. அந்த நபியை வளர்த்த தாயே யாரே? அந்த நபியை வளர்த்த தாயே கதவுகளை அடைத்து தவறான வழிக்கு அழைக்கும் போது என்ன நடந்துச்சு? வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அவரும் அவளை நாடினார், அவளும் அவரை நாடினாள். ரெண்டு பேரும் மைண்ட் செட் ஆகுது. ஆனா அல்லாஹ் அருள் புரிந்ததனால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்பதனால், அல்லாஹ் கருணை காட்டின மானக்கேடான விஷயம் இவருடைய கையால் நடக்கக்கூடாது என்று உடனே அல்லாஹ் எண்ணத்தை போட்டு வெளியே வர வைக்கிறான். நாம நபிகளா? நாம இறை தூதர்களா? நாம மகான்களா? நம்மட மைண்ட் வாய்ஸுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா குத்தம் பிடிச்சா கன்ஃபார்மா நரகவாதி தானே. அவ்வளோ பரிசுத்தம் மனசு. சுத்தம் பேங்க் கொண்டு வச்சுக்கொண்டிருக்கிறோம். இது சுத்தம் பேங்கா? குப்பை பேங்க் இது. நம்மட மைண்ட் வாய்ஸ்ல துர்வாடை எடுத்து பார்த்தால் வேரை வாவியை விட நாற்றம் அடிக்கும். அவ்வளவு பாவங்களை உள்ளத்தால் நினைப்பவர்கள் மனிதர்கள். அதுவும் தற்காலத்தில் ரொம்ப கவனமாக விபச்சாரத்துக்கு நெருங்காம இருக்கணும். அதுக்கு முக்கியமான ஒரு வழிகாட்டல் தான் இந்த மொபைல் போன். அதுல இன்றைக்கு வேண்டிய விளையாட்டு போடலாம்.
சின்னவன் பெரியவன் இல்லை. பொதுவாக வந்து கொஞ்சம் வயசான ஆட்களுக்கு டெக்னாலஜி தெரியாம இருக்கும். அதுவும் சில கிளடுகள் கூட ஆடுது. இன்னைக்கு டிக்டாக்ல பாட்டை போட்டுக்கொண்டு ஆடுது. கையை காலை அசைக்கிறதுக்கு சீவன் இல்லை. ஒரு பக்கம் திரும்பினா முதுகு பிடிக்கிற வயசுல தைலம் தேய்க்க வேண்டிய வயசு உட்கார வச்சு அது வந்து ஆடுது. என்ன ஆடுது? கல்யாணம் தான் கட்டி கொண்டு ஓடி போலாமே ஒரு கிழவன் ஆடுது. நான் யோசிக்கிறேன், இவன் வீட்டில் வந்து ஒரு புள்ளேல் இல்லையா? இவனுக்கு பேரம் பேத்தியல் இல்லையா? ஒரு முஸ்லீம் குடும்பமா இது? முஸ்லீம் குடும்பத்தில் உள்ளது என்ன செய்து இஜாபை போட்டு வந்து லிப்ஸ்டிக் அடிச்சு கொண்டு, எப்படி இஜாபை போட்டு லிப்ஸ்டிக் அடிச்சு இப்படியாம் இப்படியாம் டான்ஸாம். என்னது இது? சிங்கள பாட்டோண்டு ஏதோ ஃபேமஸ் ஆகி என்ன பாட்டது? தமிழ் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுமா? எல்லாம் சேர்ந்து ஆடுது. கொஞ்சம் தெரியும் தமிழ் சொல்ல மெல்ல வாடி புள்ள என்று கொண்டு எல்லாம் ஆடுதுவல். விபச்சாரிகளாக அலங்காரத்தை வெளிப்படுத்தி கொண்டு சமூக வலைத்தளத்தில் விபச்சாரம் நடைபெறுவதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, ஐயுத்தன்பி அலமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பெரும் பாவம் எது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் தஜ்அல லில்லாஹி நித்தன் வ ஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்க நீ அல்லாஹ்க்கு இணையை உருவாக்கிறாயே அதுதான் பெரிய பாவம். குல்து இன்னதாலிக அலீம், ஆமா அது பெரிய பாவம் தான். சும்மா ஐ, பிறகு எது? வன் தக்துல வலதக தகாஃபு ஐயாதம மாக்க, உன்னோடு சேர்ந்து உன் குழந்தை சாப்பிடும் என்று பயத்தில் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்கிறீர்களே, குழந்தை குடும்ப கட்டுப்பாடு போடுகிறீர்களே, குழந்தை பிறந்தா வறுமை வந்து விடும் என்று பயப்படுகிறீர்களே, இது பெரும் பாவம். குல்து சும்மா ஐ, பிறகு எது? அன் துசானிய ஹலீலத ஜாரிக்க, உன்னுடைய பக்கத்து வீட்டு அண்டை வீட்டாரின் மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாயிண்ட், உலகத்துல விபச்சாரம் தெரியாத ஆக்களோட நடக்காது. தெரியாத ஆக்கள் யாருன்னு தெரியா, அவன் கொண்டு போயிட்டு கொலை செஞ்சு போட்டானேடா, தனியா போக மாட்டாங்க. மிரட்டி அவன் மங்கோல் அடிச்சுட்டானேடா, தனியா போக மாட்டாங்க. அவன் சமூக நோயுள்ள ஒருத்தனா இருந்தா போக மாட்டாங்க. யாருக்கிட்ட போவாங்க? யார் யாருக்கு விபச்சாரம் நடக்கும்? உங்களோட அண்டை வீட்டார். இவன் என்ன செய்வான்? தாத்தா என்ன கதை, உங்களோட வீட்டில் கறி ஆக்கிக்கிறீங்களா வாங்கட, அப்படி குசினி வரைக்கும் போறது, கிச்சன் வரைக்கும் போயிட்டு சட்டியை திறந்து இவர் போடுவார். அந்த அடுத்த விட்டு நானடம் அவன், அடுத்த விட்டுட்ட நானடம் அவன் தான் உங்களுக்கு வேட்டு வைப்பான். கவனமாக இருக்க வேண்டும். மாப்பிளக்காரன் சூடு சொன்ன ரோசம் இல்லாத ஒரு ஆண்மையற்றவன், மகரம் இல்லாதவர்கள் வருகிறார்கள். இவளோட உனக்கு என்ன பேசுன்னு கேட்கும். கேட்டா இவ ஆடி நிற்பா. உங்களுக்கு சந்தேகம், எப்ப பார்த்தாலும் வேணும் எப்படி தான் பார்க்கறது, நான் எவ்வளவு நல்லா இருந்தாலும் வேலை அடி. உண்மையில சந்தேகம் கொள்ள இல்லை, ஆனால் மார்க்கத்திலே இதற்கு அனுமதி இல்லை. எப்படி வரலாம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. ரசூலை கேட்கிறாங்க, யாரோட பேசுறீங்க? ரசூல் சந்தேகப்பட்டாங்களா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என்னுடைய பால் குடி சகோதரன் அவர், என்னுடைய தாயிடம் இவரும் பால் குடிச்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பால் குடி என்றது சும்மா பால் குடிச்சதனால எல்லாம் வராது. இன்னமர் ரலாஅத்து மினல் மஜா, பால் குடி என்பது பசியின் காரணமாக கொடுத்திருக்க வேண்டும். அழுகையை நிறுத்துவதற்கு சமாளிப்பதற்கு பால் கொடுத்ததனால் பால் குடி உறவு வராது. கவனமா நடந்துக்கோங்க. யாரு பால் குடி சகோதரர்கள் என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இவங்க என்ன செய்யறது? அடுத்த விட்டு தாத்தா மரக்கறிக்காரனோட ஹிக்கி ஹிக்கி ஹிக்கி, மீன்காரனோட ஹிக்கி ஹிக்கி, பல்லெல்லாம் 32 விலக சிலதுவல் சிரிக்க போல கிட்டைக்கிறதுக்கு அடிக்கிற, இப்படி அந்த கை பட்டுறது மரக்கறி சல்லி கொடுப்பாங்க, அவன் கை பட்டாலும் குத்தம் இல்லை, அதெல்லாம் உரசியும் எல்லாம் கணக்கு இல்லை. இதை மாப்பிள கவனிப்பான். டேய் ஒழுங்கா முந்தானியா போடு, உன நெஞ்சு பகுதி விளங்குது, களத்து விளங்குது, முடி விளங்குது, ஒரே உங்களுக்கு என்னைய நொட்டி கொண்டே இருக்கும். என்ன மார்க்கம்? ஒரு இஜாப் என்ற மார்க்கம் இல்லையா இது? அப்ப இப்படி நடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ விபச்சாரம் செய்யறதே பாவம், அதுல நீ அடுத்த வீட்டுக்காரண்ட பொண்டாட்டியோட விபச்சாரம் செஞ்சா நம்பிக்கை துரோகம் இல்லையா? அவன் நம்பிதான் உன்னை வந்து அனுமதிக்கிறான். நீ அவன் வீட்டில் இல்லாத நேரத்தை பார்த்து உன்னோட வேலையை பார்க்கறியே படுபாவி, அது பெரும் பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த விபச்சாரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தண்டனை என்றாங்க? இந்த உலகத்துலண்டா யாரு விபச்சாரம் செய்யறாங்களோ அவங்கள வந்து மூமின்கள் திருமணம் முடிக்க கூடாது. விபச்சாரம் செஞ்ச பெண் என்று யாராவது ஒருத்தர் வந்து இனம் காணப்பட்டா அவங்கள யாரு திருமணம் முடிக்கணும்? இதே மாதிரி விபச்சாரம் செஞ்ச ஒரு ஆள் தான் முடிக்கணும். கல்யாணம் பேசி கொடுக்கும் போது சிறுக்கு இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டாவது என்ன பார்க்கணும்? இவள் ஓடுகாலியா, 4 பேரோட அங்கேயும் இங்கேயும் சுத்தினவளா? விபச்சாரியா இருந்தா
மூமின்களுக்கு ஹலால் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரம் செய்யும் ஆண்களும் விபச்சாரம் செய்யும் பெண்களுக்கு தண்டனை கொடுங்க. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தா, 80 கசையடி கொடுக்கணும் விபச்சாரம் செஞ்ச ஆணுக்கும் பெண்ணுக்கும். வலா தஅஹுதுகும் பிஹிமா ரஃபத்தும் மின் தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிலைநாட்டுவதில் நீங்கள் கருணை காட்ட வேண்டாம். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வின் மறுமை நாளை நம்புவதாக இருந்தால். வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், அவங்க தண்டிக்கப்படுவதை மூமின்கள் ஒரு சாரர் பார்க்க வேண்டும். விபச்சாரம் செஞ்சு ஒருத்தன் மாட்டிக்கொண்டான்டா கசையடி. இஸ்லாமிய அரசாங்கம் என்ன பள்ளிவாசல் அத்தடிக்கிற பேர்ல 40 ஈக்கிள் குச்ச ஒரு கட்டா வச்சு 2 அடி அடிப்பானுவல். அந்த அடிப்பட்டா வந்தெல்லாம் நோவெல்லாம் விலகாது. அது சவுதியில் கூட்டுப்பான் கசையடி, அது அரசாங்கம் செய்யறது, எங்களுக்கு செய்ய இயலாது. அதை பார்க்கணும், 4 பேர்ட்ட முன்னுக்கு அடிக்கணும். அப்போ விலைக்கு ஆஹா இவர் வேலைக்காரன் பிளே பாய் விலைக்கு கொள்ளணும். மேப்படியா பிளே பாய், இவனுக்கு எங்கட வீட்டில் பொண்ணை கொடுத்துடக்கூடாது. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகா, விபச்சாரம் செய்த ஒரு ஆணை, விபச்சாரம் செய்த ஒரு பெண் அல்லது முஷ்ரிக் இணை கற்பித்த ஒருவர் தான் திருமணம் முடிக்க வேண்டும். மூமின்கள் திருமணம் முடிக்க கூடாது. வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகின், விபச்சாரம் செய்த பெண்ணுக்கு ஒரு விபச்சாரம் செய்த ஆணோ அல்லது முஸ்லிக்கான ஆணோ தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். வஹுர்ரிம தாலிக அலல் முஃமினீன், மூமின்களுக்கு விபச்சாரம் செய்பவர்களை திருமணம் முடிப்பது ஹராம். ஒழுக்கமான கற்புள்ள பெண்களைத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது விபச்சாரம் செய்தால் அன்னஹு அமர ஃபீமன் ஸனா, யாரெல்லாம் விபச்சாரம் செய்கிறார்களோ வலம் யுஹ்சன் பிஜல்தி மிஅத்தின், அவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் 80 கசையடி. இன்னொரு தண்டனை இருக்குது, வ தக்ரீபி ஆமின், அவரை அந்த ஊரை விட்டு 1 வருஷத்துக்கு நீக்கி விடணும். ஊர்ல இருக்காது. ஏன் இவன் மருவ ருசி கண்டு வேற அதே பொம்பளை கிட்ட போகலாம் அல்லது வேற பெண்களை நாடலாம். ஊர் நீக்கம் செய்யணும். 1 வருஷத்துக்கு நீ இந்த ஊர்ல இருக்காது, எங்கேயாவது போயிட்டு இருந்து வா. கொழும்புல விபச்சாரம் செஞ்சவன மட்டக்களப்புக்கு அனுப்பிட வேண்டியதான், இங்க வந்துடாது. அல்லது ஸ்ரீலங்கால ஏதாவது ஒரு நாட்டுக்கு போயிட்டு 1 வருஷத்துக்கு இந்த பக்கத்துக்கு தலையை காட்டாது. எதுக்கு செய்யறாங்க? அந்த வாசலை அடைப்பதற்காக. இதே நேரத்தில் திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மரண தண்டனை என்று இஸ்லாம் சொல்லுங்க. அப்ப பெரிய பாவம் தானே, அந்த பாவத்திலிருந்து விலகணும் தானே, விலக வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்து விலகக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் ஒரு கருணை புரிகிறான். என்ன கருணைன்னு சொன்னா, நாங்க என்ன பாவங்கள் எப்படி செய்தாலும் அல்லாஹ் தாலா அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இல்லாமன் தாப, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பெரளி பண்ணியிருப்பாங்க, தப்பு தவறு நடந்திருக்கும், பாவம் நடந்திருக்கும். அப்ப நாங்க இஸ்திஃபார் செஞ்சு திருந்தினால், ஆனா திருந்துறதுக்குரிய கண்டிஷன் இல்லாமன் தாப, அவர் தௌபா செய்ய வேண்டும். அமலன் சாலிஹா, நல்லமல்களில் ஈடுபட வேண்டும். தௌபா செஞ்சு திரும்ப அந்த பாவத்தை செய்யாம நல்ல அமல்களிலே கண்டினியூவா நாங்க ஈடுபட்டோம் என்றால் ஃபஉலாயிக யுபதிலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத், இங்க அல்லாஹ்வுடைய கருணை அல்லாஹ் வெளிப்படுத்தார். இதெல்லாம் செய்யக்கூடாது என்று விதியை போட்டிக்கிறான் அல்லாஹ். எவனாவது செஞ்சு சரி இப்ப திருந்தி வாழணும் என்று நினைக்கிறான், அல்லாஹ் சொல்றான் நீ தௌபா செய், உண்மையான உள்ளத்தோட தௌபா செய், திருந்தி வா. உன்னுடைய நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் நீ நல்லமல் செஞ்சு வாழ்ந்தா நன்மையாக மாற்றி விடுவேன். பாவத்துக்கு தண்டிப்பேன், குறைச்சி தண்டிக்கிறேன் என்று சொல்லாம ரப்புல் ஆலமீன் கருணையை பாருங்க. நீ செஞ்ச அம்புட்டு பாவத்தையும் நீ தௌபா செஞ்சு திருந்தினால், நல்லமல் செஞ்சு நீ நல்ல வழியில் வந்தால் அந்த எல்லா பாவத்தையும் நன்மைகள் என்று நான் எழுதி விடுவேன் என்று அல்லாஹ் அவனுடைய கருணையை தருகிறான். வகான் அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அந்த அல்லாஹ் இறைவன் கஃபூர், பாவம் மன்னிப்பவன், ரஹீமா, அவன் நிகரில்லாத அன்புடையவன். சுப்ஹானல்லாஹ். வமன் தாப வ அமில சாலிஹன், யாராவது அமல் செய்து தௌபா செய்து வந்தால் ஃபஇன்னஹு யதூபுல்லாஹி மதாபா, அவர்தான் உண்மையான முறையில் முற்றிலும் முழுதாக அல்லாஹ்விடத்தில் தௌபாவை பெற்றுக்கொண்டவர் என்று அல்லாஹ். நடந்தேக்கு மிஸ்டேக், கண்ணை உருட்டி இருப்போம், கொலை செஞ்சிருப்போம், அடிச்சிருப்போம், அல்லாஹ் அல்லாதவர்களையும் சிறுக்கு செய்து நாங்கள் அழைத்திருப்போம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிட்ட கையேந்தி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, இனிமேல் இந்த வரம்பை நான் மீற மாட்டேன், உன் பாதையிலே நான் நல்லமல் செய்து வருகிறேன் என்று இறைவனை நோக்கி நீங்கள் வந்தால் அந்த கருணை நிறைந்த இறைவன் உங்களுடைய பாவத்தையே நன்மையா மாத்தி உங்களை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறான். அந்த அளவுக்கு நம்முடைய இறைவன் கருணை நிறைந்த இறைவன். அந்த இறைவனை நினைச்சு இபாதுர் ரஹ்மான்களாக இருக்கக்கூடியவர்கள் இத்தகைய பாவங்களை விட்டு விலகி
நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அத்தகைய நல்ல மக்களாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.